போலீஸ் வந்து ரைடு போனாங்க, நிறைய கஞ்சா பொட்டலங்கள் வந்து பறிமுதல் பண்ணாங்க, சில பேர் விசாரிச்சு வார்னிங் பண்ணி திருப்பி அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வெளியில வரும். அதாவது ஆந்திரா, ஒரிசா அப்படின்னு சொல்லிட்டு வெளி மாநிலங்கள்லேருந்து பார்டர் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்க உள்ள முதலாளி கிட்ட வந்து அங்கிருந்து இடைத்தரகிட்ட வந்து அங்கேருந்து சின்ன சின்ன பிசிறு சப்ளை பண்ற ஆள்கிட்ட கைக்கு போய் அப்புறம் வந்து மாணவர் கையில போயிட்டு அவங்க வாயில போய் அது புகையா போனதுக்கு அப்புறம் வந்து சர்ச் பண்ணுவாங்க நம்ம ஒரு போலீஸ்காரங்க வந்து எங்க இருக்குன்னு. எங்க எஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பாத்தீங்களா, இத்தனை கிராம் கண்டுபிடிச்சேங்கிற அளவுக்கு அங்க கிலோ கணக்குல வந்திருக்கும், அதை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு எங்க இருக்கோ அவனை புகைச்சிட்டு இருக்க இடத்துல போயிட்டு ஈஸியா போய் எடுத்துருவாங்க. போலீஸ் வந்து எங்க இருக்கோ கடைசியா போய் சென்று சேர்ற இடத்துல போய் பிடிக்கிறது போலீஸ் இல்ல. இந்த தமிழ் படங்கள்ல கடைசியில போலீஸ் டபார சுட்டுட்டு வருவாங்களா, அந்த மாதிரி கதையா இருக்கக்கூடாது. எங்கேருந்து வருதோ பார்டர்லயே வச்சு பிடிக்கணும், இல்ல எங்கேருந்து வருதோ அட்லீஸ்ட் இடைத்தரகர் இருக்கிற இடத்துலயாவது போய் பிடிக்கணும். அங்கெல்லாம் பிடிக்க மாட்டேன், இங்கதான் வந்து பிடிப்பாங்க. உண்மையா சொல்ல போனா காவல்துறையினர் நினைச்சா பிடிக்கலாம். காவல்துறை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காவல்துறையினரும் மனசு வச்சா அவங்களால எங்கேருந்து கஞ்சா வருது, யார் யார் கஞ்சா கடத்துறாங்கிற எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சேதான் இப்படி இருக்காங்க. சில காவலர்கள் நினைச்சாலும் பெரும்பாலானவர் வந்து அதை நினைக்கிறதுல. அதுக்கு பின்னாடி பெரிய வியாபாரம் இருக்கு, பெரிய பணம் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த போதைப் பொருள்லாம் தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்த்தா மாரத்தான் நடத்துறாங்களாம். ஆன்டி ட்ரக் மாரத்தான், ட்ரக் ஃப்ரீ மாரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக வந்து சென்னை தலைநகர்ல வந்து ஒரு பீச் பக்கத்துல நல்ல ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி விட்டுட்டு முதலமைச்சரே கலந்துக்கிறாரு, அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு யாரெல்லாம் எலைட்டா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து சாப்பிட்டு கொழுப்பு குறையாம இருக்கிற ஆட்கள், அப்புறம் இன்ட்ரெஸ்டா உள்ள நல்ல மனிதர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஜாலியா போய் கலந்துக்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு மெடலும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு பேனர் வச்சிருப்பாங்க, அதில் போயிட்டு ட்ரக்குக்கு ஏதாவது வசனம் எழுதுங்கன்னா அங்கே போய் ஜாலியாக ஒரு படத்தோட வசனத்தை எழுதிட்டு அழகாக வந்துடுறாங்க. இதனால எப்படிடா கஞ்சா பழக்கம் குறையும்? இதனால யாருக்கு என்ன பயன் சொல்லுங்க? இதனால விளம்பரம் தான் கிடைக்குமே தவிர உண்மையாக கஞ்சா ஒழிக்க முடியாது. இது எப்படி இருக்குன்னா, கோவில் அடியில உருளதுக்கு பதிலாக வந்து கொழாடியில உருண்டா யாருக்கு என்ன புண்ணியம்னு சொல்லிட்டு வடிவேல் ஒரு படத்துல கேட்குற மாதிரி தான். உண்மையிலே எங்கெங்கெல்லாம் போதைப் பொருள் பயன்பாடு அதிகமா இருக்கு, எதெல்லாம் வந்து ட்ரக் அதிகமா நடக்கிற ஜோன் எது, எந்தெந்த கல்லூரிகள்ல எந்தெந்த பள்ளிகள்ல எல்லாம் அதிகமா வந்து மாணவர்கள் வந்து போதைப் பொருளா பாதிக்கப்படுறாங்க, எங்கெங்கெல்லாம் சப்ளை இருக்கு அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து காவல்துறையினருக்கு தெரியும். அங்க உள்ள ஆசிரியர்களுக்கும் பெரிய பெரிய சமூக ஆர்வலர்களுக்கும் தெரியும். அவங்கள்ட்ட கேட்டு அங்க வந்து அந்தந்த சம்பந்தப்பட்ட கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் போயிட்டு நீங்க கேம்ப் நடத்தணும். அங்க உள்ள மாணவர்கள்ட்ட வந்து தனித்தனியா கூப்பிட்டு நீங்க வந்து ஆலோசனை கொடுக்கணும், இல்ல வேற தகவல் வாங்கி அதுல நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் விட்டு சும்மா ஒரு விளம்பரத்துக்காக வந்து ஏதோ ஒரு மாரத்தான் கண்டக்ட் பண்றது, சும்மா ஒரு விழிப்புணர்வு இது போறதுனா வந்து இதனால யாருக்குமே எந்த யூஸ்மே கிடையாது. அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டுக்கு எங்க இருந்தெல்லாம் கஞ்சா வருது, எப்படி இங்க வருது, எப்படி இங்க சப்ளை ஆகுது, இதோட மெயின் சோர்ஸே என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் வந்து தெளிவா பேசுறேன்.